நீங்கள் சிறைக்கு செல்ல பணம் கொடுக்கிறீர்கள் என்று நினைச்சு பாருங்கள். அடிபட பணம் கொடுக்கிறீர்கள். இதை பற்றியே உச்சநீதிமன்றம் கூறியது என்னவென்றால், கேரளாவின் NH 5444 சாலையில் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு 12 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மூலதனத்தை பாருங்கள். 12 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய பிறகு டோல் வரி செலுத்தி மக்கள் இறுதியில் நெரிசலில் இருந்து வெளியேறினர். இதை மக்கள் டிக்கெட் டு ஹெல் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் நாங்கள் போக்குவரத்தில் உட்கார்வதற்காக 150 ரூபாய் டோல் செலுத்துகிறோம். 12 மணி நேர நெரிசலில் மக்கள் அங்கேயே உட்கார்ந்து உணவு டெலிவரி ஆப்பிள் உணவு ஆர்டர் செய்ய தொடங்கினர். இந்த விஷயத்தை பார்த்து கேரளா உயர்நீதிமன்றம் அங்குள்ள டோல் வசூலை நிறுத்திவிட்டது. பின்னர் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தை அடைந்தது. மேலும் உச்ச நீதிமன்றமும் சரியாக செய்தது என்று கூறியது. மக்களுக்கு சேவை கிடைக்கவில்லை என்றால், மேலாண்மை கிடைக்கவில்லை என்றால் டோல் எதற்காக? இந்த வரியை 1000 முறை உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள், ஏன் டோல் கொடுக்க வேண்டும், டோல் ஏன் கொடுக்க வேண்டும்? இறுதியாக உச்ச நீதிமன்றமும் இதை தன் வாயால் கூறியது. நீங்கள் உங்கள் பைக் வாங்குகிறீர்கள். முதலில் பைக்கிற்கு GST விதிக்கப்படுகிறது. பைக்கின் விலை பிளஸ் GST. அதன் பிறகு பதிவு கட்டணங்கள் விதிக்கப்படுகிறது. பைக்கின் பதிவு செய்யும் போது அதன் பிறகு ஒரு சாலை வரி விதிக்கப்படுகிறது. அதன் பிறகு டோல் வரி விதிக்கப்படுகிறது. ஆனாலும் பிரயாக்ராஜில் 20 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இந்தியாவில் ஒரு உலக சாதனை உருவாகியது. மற்றும் இது எல்லாம் விதிவிலக்கு. நீங்கள் சொல்லலாம், அரே டோல் கொடுக்க வேண்டும் இல்லையா பராமரிப்புக்கு? மற்றும் ஜாம் சில சமயம் ஏற்படலாம். நீங்கள் டெல்லி n.cr க்கு சென்று பாருங்கள். டெல்லி n.cr பகுதியில் தினமும் 2-3 மணி நேரம் ஜாம் ஏற்படுகிறது. சீனாவிலும் மக்கள் அதிகம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. சீனாவின் விதிகள் மிகவும் கடுமையானவை. அதிக நேரம் ஜாம் இருந்தால் அதிகாரிகளுக்கு உடனடியாக தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்தியாவில் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? அரே அது அரசு துறை, அரே அது நம்ம தம்பிதான்.